இதனை முன்னிலை வகித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற சங்கத்தின் கௌரவ தலைவர் முனைவர் TM பீம்ராவ் அவர்களை அனைவரையும் வரவேற்று உரையாற்றி சிறப்பித்திருக்கிற சங்கத்தின் பொதுச் செயலாளர் P. சரவணன் அவர்களை, பொருளாளர் பேராசிரியர் தமிழ்குமரன் அவர்களை, ஒருங்கிணைப்பாளர் KS மோகன் அவர்களை, மாணவர் சங்கத்தின் துணைத் தலைவர்கள் சுப்பிரமணி, மோகன்தாஸ், தெய்வசிகாமணி, வழக்குரைஞர் ஏழுமலை ஆகிய தோழர்களே, இணை பொதுச் செயலாளர்கள் கனகராஜ், பன்னீர்செல்வம், அரசூர் சுந்தரமூர்த்தி, முனு கோவிந்தன், பூங்கா முருகானந்தம் ஆகிய தோழர்களே, துணை பொதுச் செயலாளர்கள் பத்மநாபன், ஜெயசீலன், அசோக், அதியமான், கோட்டூர் குமார் ஆகிய தோழர்களே, சட்ட ஆலோசகர்கள் ஜெயபிரகாஷ் அவர்களே, அருங்குணம் சந்திரன் அவர்களே, விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் தம்பி சைதை ஜேக்கப் அவர்களே, உடன் வருகை தந்திருக்கிற தலைமை நிலைய செயலாளர் ஆ. பாலசிங்கம் அவர்களே, நன்றியுரை ஆற்றவிருக்கிற துணைத் தலைவர் J. ரகுபதி அவர்களே மற்றும் செயற்குழு உறுப்பினர்கள் கிருபானந்தம், செஞ்சுடர், புஷ்பராஜ், துறைமுகம் கருணாநிதி, SP சுப்பிரமணி, செந்தமிழ் செல்வன், பேராசிரியர் உலகநாதன், கள்ளப்புலியூர் பழனி, ஈக்காட்டுத்தாங்கல் மாரிமுத்து, சிவில் சப்ளை ராமு, இயக்குனர் சந்தோஷ், வின்சென்ட், பால்ராஜ், ஜெயபால், PV ஏழுமலை, கோட்டை மாரியப்பன், கருங்காலிக்குப்பம் சுப்பிரமணி, சூனாம்பேடு தேவராஜ், திருவள்ளூர் லாரன்ஸ், அகரம் கண்ணதாசன், GD ரவி, வழக்குரைஞர் ரமேஷ், வழக்குரைஞர் மாயகிருஷ்ணன், பொன் வெங்கடேசன், P. இளங்கோவன், திட்டக்குடி அசோக், தண்டையார்பேட்டை சேகர், ராணிப்பேட்டை வெங்கடேசன், வானூர் பாரதிதாசன், வழக்குரைஞர் PPS பரசுராமன், முனைவர் கு. ஜெயச்சந்திரன், கரமணி சுந்தர், சூளைமேடு ராஜேந்திரன், சேத்துப்பட்டு சுகுமாரன், சிதம்பரம் குணசேகரன், வழக்குரைஞர் ப. சுரேஷ், வேலூர் எல்லப்பன், சிவமோகன், தண்டராம்பட்டு ஏழுமலை, வில்லிவாக்கம் சிவக்குமார் ஆகிய தோழர்களே மற்றும் சுடர்மொழி அவர்களே, ராணி அவர்களே, பெரும் நீலா அவர்களே, கட்சியின் துணை பொதுச் செயலாளர் வழக்குரைஞர் ரஜினிகாந்த் அவர்களே, முன்னாள் மாவட்ட செயலாளர் தம்பி இரா. செல்வம் அவர்களே, வழக்குரைஞர் வெங்கடேசன் அவர்களே மற்றும் இந்த நிகழ்வில் பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற அன்பு சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த முன்னாள் மாணவர் சங்கத்தை தொடங்கி வைக்கக்கூடிய வாய்ப்பை எனக்கு வழங்கியமைக்காக முதலில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படி ஒரு சங்கம் தொடங்கி இருக்கிறோம், இதற்கான துவக்க விழாவை நடத்த இருக்கிறோம். அதில் பங்கேற்று தொடங்கி வைக்க வேண்டும் என்று தோழர்கள் என்னிடத்தில் வந்து இந்த நாளில்
பங்கேற்று சிறப்பிக்க வேண்டும் என்று நேரிலே வந்து அழைப்பு விடுத்தார்கள். எதற்காக இந்த சங்கத்தை, முன்னாள் மாணவர் சங்கத்தை தொடங்குகிறீர்கள் என்று நான் கேட்டேன். சமூக ஊடகத்தில் வாட்ஸ்அப் குழுவில் முதலில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டோம். மலரும் நினைவுகளை பகிர்ந்து கொண்டோம். பிறகு நேரிலே சந்தித்து ஒருவருக்கொருவர் நலம் விசாரித்துக் கொண்டோம். அதன் அடிப்படையில் தான் நாம் ஏன் தொடர்ந்து ஒரு சங்கமாக இயங்கக்கூடாது என்ற எண்ணம், சிந்தனை உருவானது. அந்த அடிப்படையிலே இந்த சங்கத்தை முறைப்படி, சட்டப்படி பதிவு செய்து தொடங்க திட்டமிட்டிருக்கிறோம் என்று என்னிடத்திலே சொன்னார்கள். அடுத்து ஓரிரு நாட்களில் மேலும் பல தோழர்கள் வந்து, செல்வகுமார் உள்ளிட்ட பல தோழர்கள் வந்து இந்த சங்கம் தொடங்குவதிலே சில முரண்கள் இருக்கின்றன, நாங்களும் ஒரு சங்கம் தொடங்குகிறோம் என்ற கருத்தை சொன்னார்கள். அதனால்தான் நான் சற்று அதிர்ச்சி அடைந்தவனாக தம்பி தமிழ்குமரன் உள்ளிட்ட தோழர்களிடத்திலே மீண்டும் இது குறித்து கேட்டறிந்தேன். இப்போதும் மேடையில் வந்து அமர்ந்ததும் கோட்டைக்காடு துரை அவர்களும், சரவணன் அவர்களும், தமிழ்குமரன் அவர்களும் என்ன நடந்தது என்பதை மனம் திறந்து சொன்னார்கள். இணைந்து செயல்படுவதிலே யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்போது மகிழ்ச்சியோடு இதை தொடங்கி வையுங்கள். எங்களுக்கிடையிலே இடைவெளி இல்லாத வகையிலே மீண்டும் நாங்கள் பேசுவோம், இணைந்து செயல்படுவோம் என்று தலைவர், பொதுச் செயலாளர், பொருளாளர் ஆகியோர் என்னிடத்திலே கருத்தை பகிர்ந்து கொண்டார்கள், உணர்வுகளை பகிர்ந்து கொண்டார்கள். பெரிய கருத்து முரண் எதுவும் இல்லை, சின்ன சின்ன தனிநபர் முரண்கள் தான். இதை பெரிதாக எடுத்துக்கொள்ள தேவையில்லை. சட்டப்படி பதிவு செய்யப்பட்ட முதல் சங்கமாக, முறைப்படி பதிவு செய்யப்பட்ட ஒரே சங்கமாக இன்றைக்கு இது முகிழ்த்திருக்கிறது. ஆகவே இந்த சங்கத்தை மகிழ்ச்சியோடு தொடங்கி வையுங்கள். வாழ்த்தி உரையாற்றுங்கள் என்று நம்முடைய தோழர்கள் என்னிடத்திலே விளக்கி சொன்னார்கள். தமிழ்குமரன் இங்கே பேசும்போதும் சொன்னார், என்னிடத்திலே அருகில் அமர்ந்திருந்த போதும் சொன்னார். நான் மறுபடியும் அவரிடத்திலே அழுத்தி கேட்டேன், எதற்காக இந்த சங்கம் என்று கேட்டேன். கிட்டத்தட்ட ஓய்வு பெற்றவர்கள் நாம் அனைவரும் இங்கே ஒன்று சேர்ந்திருக்கிறோம், பெரும்பான்மையானவர்கள். ஏற்கனவே நாம் பணியாற்றுவதற்கு நிறைய களங்கள் இருக்கின்றன. அரசியல் விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கும் அரசியல் களங்கள் இருக்கின்றன. அதனால் எனக்கு அந்த ஐயம் எழுந்து, எதற்காக, என்ன நோக்கத்திற்காக என்று கேட்டபோது என்னிடத்திலே சுருக்கமாக சொன்னதை இங்கே விரிவாக பேசினார் தமிழ்குமரன். கல்வித்தளத்திலே புதிய இளைய தலைமுறையினருக்கு வழிகாட்டுவது, பொருளாதார தளத்திலே இந்த சமூகத்தினருக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவது, அதே போல அரசியல் தளத்திலும் விழிப்புணர்வை ஏற்படுத்துவது, அதற்காகத்தான் இந்த சங்கத்தை நாங்கள் தொடங்கி இருக்கிறோம் என்று சொன்னார். கோட்டைக்காடு துரை அவர்கள் பேசும்போது, 2008 விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் நான் அதிகாரபூர்வமாக இணைந்த போது எனக்கு கல்வி பொருளாதார விழிப்புணர்வு இயக்கம் என்கிற துணைநிலை அமைப்பின்
மாநில செயலாளர் பொறுப்பை வழங்கினார். நான் அந்த பொறுப்பை ஏற்று செயல்பட்டிருக்கிறேன் என்று பதிவு செய்தார். விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் 20க்கும் மேற்பட்ட துணைநிலை அமைப்புகள் உள்ளன. சிஸ்டர் ஆர்கனைசேஷன்ஸ், துணைநிலை அமைப்புகள். விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்பது ஒரு முதன்மையான அமைப்பு, பிரதானமான அமைப்பு, மெயின் பாடி. அதற்கு பல்வேறு தளங்களில் அனைத்து தரப்பாரையும் அரசியல்படுத்தி அணிதிரட்டுவதற்காக, அவர்களை எல்லாம் அரசியல்படுத்தி அமைப்பாக்குவதற்காக எண்ணற்ற பல துணைநிலை அமைப்புகளை நாம் உருவாக்கியிருக்கிறோம். அதிலே ஒரு அமைப்பு தான் கல்வி பொருளாதார விழிப்புணர்வு இயக்கம். பஞ்சமி நிலமீட்பு இயக்கம் என்ற ஒரு துணைநிலை அமைப்பு உண்டு. அதேபோல மகளிர் விடுதலை இயக்கம், தொழிலாளர் விடுதலை முன்னணி, இளஞ்சிறுத்தைகள் எழுச்சி பாசறை, அரசு ஊழியர் ஐக்கிய பேரவை, சிறுவர் எழுச்சி மன்றம், இப்படி பல அமைப்புகள். முற்போக்கு மாணவர் கழகம், மாணவர்களை ஒருங்கிணைப்பதற்கு. இப்படி 20க்கும் மேற்பட்ட அமைப்புகள். அவை அனைத்தையும் நாம் துணைநிலை அமைப்புகள் என்று அழைக்கிறோம். அந்த தளங்களில் அனுபவம் உள்ளவர்கள் தங்களை இணைத்துக் கொண்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சி முன்னெடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு பக்கபலமாக இருக்க வேண்டும் என்பதுதான் அதன் நோக்கம். ஒருவர் நேரடியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலே இணைவதற்கு தயக்கம் காட்டுவார். ஆனால் அவர் விடுதலை சிறுத்தைகளின் தொழிற்சங்கமாக இருந்தாலும் தொழிற்சங்கத்திலே தன்னை இணைத்துக் கொள்வார். அதிலே அவருக்கு தயக்கம் வராது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலே தன்னை இணைத்துக் கொள்ள தயங்குகிறவர்கள் முற்போக்கு மாணவர் கழகத்திலே இணைத்துக் கொள்வதில் தயக்கம் இருக்காது. அதற்குள்ளே அவர்கள் வந்துவிட்டால் அதன் பின்னர் நாம் பேசுகிற அரசியல் அவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பை உருவாக்கும். அதன் பின்னர் விடுதலை சிறுத்தைகளை சரியான கோணத்தில் உற்று நோக்க அவருக்கு ஏதுவான சூழல்கள் அமையும். பின்னர் அவர் விரும்பினால் விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளே நேரடியாக இணைத்துக் கொள்ள வாய்ப்பு இருக்கிறது. அல்லது துணைநிலை அமைப்பிலேயே நின்று கொண்டு உற்ற துணையாக செயல்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அந்த நோக்கத்தின் அடிப்படையில் தான் பல்வேறு துணைநிலை அமைப்புகளை நாம் ஒருங்கிணைக்கிறோம். ஒரு துணைநிலை அமைப்பின் மாநில செயலாளர் கட்சியின் மையக்குழுவில் அல்லது பொதுக்குழுவிலே உறுப்பினராக இருப்பார். கட்சி எடுக்கிற அரசியல் முடிவுகளை அந்தந்த தளங்களில் இருக்கிற சிக்கல்களின் அடிப்படையிலே பொதுக்குழுவிலே விவாதித்து அதன்படி எடுக்கிற முடிவுகளை அந்தந்த துணைநிலை அமைப்புகளில் கொண்டு போய் சேர்க்கிற பொறுப்பு மாநில செயலாளர்களுக்கு உண்டு. இது ஒரு புரிதலுக்காக உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். ஒரு ஆர்கனைசேஷனல் செட்டப் என்பது எப்படி இருக்கிறது, அதில் துணைநிலை அமைப்புகள் ஆற்ற வேண்டிய கடமைகள் என்ன, அந்த துணைநிலை அமைப்புகளுக்கும் முதன்மையாக இருக்கிற மெயின் பாடி என்று சொல்லப்படக்கூடிய முதன்மை அமைப்புக்கும் எப்படி இந்த அமைப்புகள் பாலங்களாக இருந்து செயல்படுகின்றன என்பதை ஒரு புரிதலுக்காக உங்கள் முன்னால் நான் வைக்கிறேன். அரசு ஊழியர் என்றால் மாநில அரசு ஊழியர்கள் இருக்கிறார்கள்,
இந்திய ஒன்றிய அரசு ஊழியர்கள் இருக்கிறார்கள், பொதுத்துறை ஊழியர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் தனித்தனியே சங்கங்களாக ஆங்காங்கே செயல்பட்டுக் கொண்டிருப்பார்கள். அந்த சங்கங்களை எல்லாம் இணைக்கிற ஒரு அமைப்பாகத்தான் அரசு ஊழியர் ஐக்கிய பேரவை. ஐக்கியம் என்கிற போது யுனைடெட் ஃபோரம், அவர்களை ஒருங்கிணைக்கிற ஒரு ஃபோரம். இப்படித்தான் நாம் அரசியல் படுத்துவதற்கான களங்களை உருவாக்குகிறோம். ஆக இவ்வளவு விரிவான தளங்கள் இருக்கிற போது, களங்கள் இருக்கிற போது, அரசு விடுதி முன்னாள் மாணவர் சங்கம் என்ற ஒரு புதிய அமைப்பை நீங்கள் உருவாக்குவதற்கு என்ன தேவை எழுந்தது என்று நான் கேட்டபோதுதான் தோழர்கள் அதற்கான நோக்கங்களை இங்கே எடுத்துரைத்திருக்கிறார்கள். அதை நான் வரவேற்கிறேன், வாழ்த்துகிறேன். பணியாற்றுவதற்கு நிறைய களங்கள் இருக்கின்றன. இந்த முன்னாள் மாணவர் சங்கம் என்கிற பேனருக்கு கீழே, அந்த பதாகையின் கீழே தயக்கமில்லாமல் சேர விரும்புகிறவர்கள் இன்றைக்கு வந்திருக்கிறீர்கள். ஆனால் நேரடியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலே சேருவதற்கு கட்டாயம் தயக்கம் இருக்கும். அதிலே படித்தவர்களுக்கு ரொம்ப தயக்கம் இருக்கும். அதிலும் பெரிய பதவிகளில் இருப்பவர்களுக்கு தயக்கம் இருக்கும். நான் டைரக்டர், நான் டெப்டி டைரக்டர், நான் ரீஜனல் டைரக்டர், நான் ஜாயிண்ட் டைரக்டர், நான் தாசில்தார், நான் ஆர்டிஓ, நான் டிஆர்ஓ, இந்த பொறுப்புகளில் இருந்தவன். நான் எப்படி விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலே போய் இணைய முடியும்? எப்படி என்னை அடையாளப்படுத்திக் கொள்ள முடியும்? இந்த ஈகோ என்பது ஹியூமன் நேச்சர். இது தவிர்க்க முடியாத ஒன்று, மனித இயல்பு. என்னதான் இருந்தாலும் நான் ஒரு உயர்ந்த பொறுப்பிலே பணியாற்றியவன். 30 ஆண்டுகள் 40 ஆண்டுகள் எனக்கு அனுபவம் இருக்கிறது. எனக்கு கீழே நூற்றுக்கணக்கானவர்கள், ஆயிரக்கணக்கானவர்கள் பணியாற்றி இருக்கிறார்கள். என்னை பார்த்ததும் எழுந்து நின்று எனக்கு சல்யூட் அடித்திருக்கிறார்கள். நான் மாநில அளவில் அல்லது மாவட்ட அளவில் அதிகாரம் வாய்ந்த ஒரு பொறுப்பிலே பல ஆண்டுகள் பணியாற்றிய அனுபவம் கொண்டவன். இவையெல்லாம் சேர்ந்து நமக்கு ஒரு ஈகோவை கட்டி எழுப்பி இருக்கும். அது வலுவாக இருக்கும், தகர்க்க முடியாததாக இருக்கும். அது நம்மை குடும்பத்திலிருந்தும் தனிமைப்படுத்தி இருக்கும், சமூகத்திலிருந்தும் தனிமைப்படுத்தி இருக்கும். ஒட்ட மாட்டோம். ஊருக்குள்ள 1000 பிரச்சனை நடந்தாலும் இல்லை, நான் ரிட்டையர்டு ஆபீசர், எனக்கும் ஊருக்கும் பிரச்சனை இல்லை, அதிலே நான் தலையிட மாட்டேன். சொந்தக்காரங்க வந்தா போனா அவர்களுக்கு நான் உதவி செய்வேன். கோயில் கட்ட வேண்டுமா, என்னால் முடிந்தது 10,000. பட் நான் அவங்களோடு அசோசியேட் ஆக மாட்டேன், டிஸ்அசோசியேட். நான் அவர்களோடு அட்டாச் ஆக மாட்டேன், டிட்டாச்மெண்ட். நம்முடைய ஈகோ அப்படி நம்மை பிரித்து வைத்து விடும். என்னையும் உட்படுத்தி சொல்லுகிறேன். இது மனித இயல்பு. அதனால்தான் புரட்சியாளர் அம்பேத்கர் மிகவும் வருந்தினார், கண்ணீர் சிந்தினார். நெஞ்சு வலிக்க தம் வேதனைகளை எடுத்து உதவியாளர்களிடத்திலே பேசியிருக்கிறார். நான் யாருக்காக என் வாழ்வை முழுமையாக ஒப்படைத்துக் கொண்டேனோ, யாரெல்லாம் மேம்பட வேண்டும், உயர்ந்த அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்று என் குருதியை கொட்டினேனோ, அவர்களெல்லாம் இன்றைக்கு இடஒதுக்கீட்டின் மூலம் அந்த பயனை அடைந்து விட்டார்கள். ஆனால் அவர்கள் யாரும் தம் சொந்த சமூகத்தை திரும்பி பார்க்கவில்லை என்று வருந்தினார். ரட்டு என்கிற உதவியாளர் இதை பதிவு செய்திருக்கிறார். வாருங்கள் எல்லோரும் இந்து மதத்தை விட்டு வெளியேறுவோம் என்று அவர் அறைகூவல் விடுத்து பல ஆண்டுகள் அவர் பணியாற்றினார். மக்களை சந்தித்தார், அறைகூவல் விடுத்தார்.
நீ இந்து என்று உணர்கிறவரை நீ கீழ்சாதி என்கிற உளவியலில் இருந்து விடுதலை பெற முடியாது. இந்த சோசியல் ஆர்டர் என்பது உன்னை கடைநிலையிலே வைத்து இழிவுபடுத்துகிறது. நீ இதிலிருந்து வெளியேறினால் மட்டும்தான், இந்த அடையாளத்திலிருந்து உன்னை விடுவித்துக் கொண்டால் மட்டும்தான் உன் வாழ்நாளிலேயே ஒரு தலைநிமிர்வை உன்னால் உணர முடியும். அதற்கு பிறகு உன் சந்ததியை எவனாலும் அடிமைப்படுத்த முடியாது. எனவே வெளியேறுங்கள், என் தலைமையில் அணிதிரளுங்கள், நாம் பௌத்தம் ஏற்போம் என்று அறைகூவல் விடுத்தார். நாக்பூருக்கு வர சொன்னார். நாக்பூர் வந்திருந்தவர்களை எல்லாம் அவர் பார்க்கிறார். லட்சக்கணக்கானோர் திரண்டிருக்கிறார்கள். அந்த லட்சக்கணக்கானோரில் வெள்ளை சட்டை போட்டவர்கள் யாரும் இல்லை. இடஒதுக்கீட்டை பயன்படுத்தி பயன்பெற்றவர்கள் யாரும் இல்லை. அதிகாரத்தை நுகர்ந்தவர்கள் யாரும் இல்லை. அடிமை சகதியிலே உழன்று கிடக்கிற சாதாரண மக்கள், ஆடு மாடு மேய்க்கிற மக்கள், இடஒதுக்கீட்டு பயனை நுகராத மக்கள், தலைவர் சொல்லிவிட்டார் என்று நாக்பூருக்கு திரண்டு வந்திருந்தார்கள். 10 லட்சம் பேரும் இடஒதுக்கீட்டு பயனை நுகராதவர்கள் தான் வந்திருந்தார்கள். நான் யாருக்காக என் ரத்தம் சுண்ட உழைத்தேனோ அவர்கள் என் பேச்சை கேட்கவில்லை, என் பின்னால் அணிதிரளவில்லை. அந்த இடஒதுக்கீட்டு பயனை நுகராத சாதாரண சாமானியமான மக்கள் தான் என் பேச்சை கேட்டு நம்பி நாக்பூருக்கு வந்திருக்கிறார்கள் என்று இரத்த கண்ணீர் வடித்திருக்கிறார். அப்போதுதான் அவர் சொல்லியிருக்கிறார், நான் இழுத்து வந்த தேர் அப்படியே நிற்கட்டும், யாரும் தயவு செய்து பின்னுக்கு இழுத்து விடாதீர்கள். எவனாவது ஒருவன் என் கருத்தை உண்மையில் உள்வாங்கிக் கொண்டவன் வந்தால் அவன் முன்னோக்கி இட்டு செல்வான் என்கிற கருத்தை அந்த காலகட்டத்தில் தான் சொல்லியிருக்கிறார். பே பேக் டு தி சொசைட்டி என்கிற சொல் இந்த கிரீமி லேயருக்காக வைக்கப்பட்டதுதான். கிரீமி லேயர் என்றால் அடித்தட்டிலே நிலம் இல்லாமல், உடுத்த உடை இல்லாமல், உண்ண உணவு இல்லாமல் கொத்தடிமைகளாய் உழன்று கிடக்கிற இந்த சமூகத்தில் இருந்து கொஞ்சம் கொஞ்சம் கல்வி பெற்று அவர்கள் ஒரு ஆபீஸ் அசிஸ்டண்டாக, ஒரு தலையாரியாக, ஒரு வாத்தியாராக, ஒரு தாசில்தாராக, ஒரு அதிகார வர்க்கத்தில் அதிகாரியாக ஒவ்வொருவராக மேலே வருகிற இந்த அடுக்கு, பசை அடுக்கு, 3 வேளை சாப்பிட உத்தரவாதம் கிடைத்த வாழ்க்கை, நல்ல உடை உடுத்துகிற வாழ்க்கை, குடிசையை மாற்றி காங்கிரீட் வீடுகளில் வாழ முடியும் என்கிற வாழ்க்கையை பெற்ற இந்த சமூக பிரிவினர் தான் கிரீமி லேயர். இவர்களை பார்த்துதான் சொல்லுகிறார், பே பேக் டு தி சொசைட்டி. உன்னுடைய சமூகத்திற்கு திரும்ப நீ செலுத்து, அவர்களுக்கு உதவு, அவர்களை கை கொடுத்து தூக்கு. அந்த சகதியிலே கிடந்து உழலுகிறவனை பார்த்து கை கொடுத்து அவனை தூக்கிவிடு. இது யாருக்காக சொன்ன வார்த்தை? இடஒதுக்கீட்டை பயன்படுத்தி அதிகாரத்திற்கு வந்த அந்த பிரிவினரை பார்த்து புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்ன வார்த்தைகள். அருமை தோழர்களே, இன்றைக்கு இந்த பிரிவாக சமூகத்தில் மேலே வந்திருக்கிற நம்மை போன்றவர்கள் கீழே கிடக்கிற, அடிநிலையில் உழலுகிற, சாதிய வன்கொடுமைகளுக்கு ஆளாகிற, இன்னும் கொத்தடிமைகளாய் கிடந்து ஆதிக்கம் செலுத்தக்கூடியவர்களின் காலடிகளில் வீழ்ந்து கண்ணீர் சிந்துகிற இந்த மக்களை எண்ணி பார்க்காமல் இருக்கிறோமே. அவர்களை மேம்படுத்துவதற்கு திட்டமிடாமல் இருக்கிறோமே. அவர்களிடத்தில் நீயும் நானும் ஒன்றுதான் என்ற நம்பிக்கையை தராமல் இருக்கிறோமே. அவர்களை வழிநடத்துவதற்குரிய வழிகாட்டுதலை தராமல் இருக்கிறோமே, தலைமையை தராமல் இருக்கிறோமே. இந்த வேதனையில் தான் அவர் விரைந்து காலமானார் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் 60-65 வயதிலேயே உயிரிழக்க நேர்ந்தது.
இன்னும் 10 ஆண்டுகள் அவர் உயிரோடு இருந்திருந்தால் இந்தியாவின் தலையெழுத்தே மாறி இருக்கும். இன்னும் 10 ஆண்டுகள் அவர் உயிரோடு இருந்திருந்தால் கோடிக்கணக்கானவர்களை இந்து மதத்தில் இருந்து வெளியேற்றியிருப்பார். பௌத்தம் இங்கே மீண்டும் உயிர்ப்பித்திருக்கும். தூங்குவதற்கு நேரம் இல்லை. கடுமையான சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டிருந்தார். ஒவ்வொரு நாளும் நள்ளிரவுக்கு மேல்தான் படுக்கைக்கு போவார். அதுவும் படுக்க வேண்டும் என்று போய் படுத்ததில்லை. படித்துக் கொண்டிருக்கிற போதே உறங்கி இருக்கிறார். கால்களை நீட்டி படுத்ததில்லை. எழுதி கொண்டிருக்கிற போதே அந்த மேசையில் சாய்ந்து உறங்கி இருக்கிறார். இப்படியெல்லாம் அவர் கண் விழித்தது தான் பெற்ற பிள்ளைகளை மேம்படுத்துவதற்காக அல்ல, தன்னுடைய பெண் பிள்ளைகளுக்கு வீடு வாங்கி வைக்க வேண்டும் என்பதற்காக அல்ல, நிலபுலம் வாங்கி வைக்க வேண்டும் என்பதற்காக அல்ல, சொத்து சேர்க்க வேண்டும் என்பதற்காக அல்ல, தன்னுடைய மனைவியின் கழுத்தில் தங்க மாலைகளை சூட்ட வேண்டும் என்பதற்காக அல்ல, பட்டுப்புடவைகள் வாங்கித்தர வேண்டும் என்பதற்காக அல்ல, அயல் நாடுகளுக்கு பயணம் செய்துவிட்டு திரும்பி வருகிற போது பெட்டி பெட்டியாய் புத்தகங்களை வாங்கி வந்தாரே தவிர பெண் பிள்ளைகளுக்கு எந்த பொருளும் அவர் வாங்கி வரவில்லை. என் பொண்டாட்டிக்கு இது வேணும் போனா அவ கேட்பான்னு சொல்லிட்டு எதையும் அவர் வாங்கி வரவில்லை. சற்று சிந்தித்து பாருங்கள். அவர் நம்மை போல ஒரு தற்குறியாக இருந்திருந்தால், என் பொண்டாட்டி என் பிள்ளை என்ற தற்குறியாக இருந்திருந்தால், என்னுடைய மகன் யஷ்வந்தராவுக்கு நான் பெரிய சொத்து சேர்த்து வைக்க வேண்டும் என்று கருதி இருந்தால், பேர பிள்ளைகளுக்கு சொத்து சேர்க்க வேண்டும் என்று கருதி இருந்தால், நமக்கு இவ்வளவு பெரிய தலை நிமிர்வு உருவாகி இருக்குமா என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். இந்த மண்ணில் எத்தனையோ மகான்கள் தோன்றினார்கள். யாரும் இந்த சமூகத்தில் இருக்கிற இந்த அவலத்தை பற்றி கவலைப்படவில்லை, வெட்கப்படவில்லை, நாணப்படவில்லை. அக்ரஹாரம் தனியாக இருக்கிறது, ஊர் தெரு தனியாக இருக்கிறது, சேரி தனியாக இருக்கிறது, குப்பம் தனியாக இருக்கிறது. அடிப்படை தேவைகளை கூட நிறைவு செய்ய முடியாமல் பல தலைமுறைகளாக இந்த சமூகம் இப்படி கிடந்து உழலுகிறதே. கொடூரமான வன்முறைகளை சந்திக்கிறார்களே. செருப்பணிய முடியவில்லை, சைக்கிளில் செல்ல முடியவில்லை, விரும்பிய உடையை உடுத்த முடியவில்லை. 1000 காலமாக 1000 தலைமுறைகளாக இப்படி நீடிக்கிறதே என்று எத்தனையோ மகான்கள் மகாத்மாக்கள் இந்த சமூகத்தில் தோன்றி எவனும் அதை பற்றி கவலைப்படாத போது ஒரே ஒரு ஆத்மா இந்த சமூகத்தில் இப்படி ஒரு அவலம் இருக்கிறதே என்று கவலைப்பட்டார். அவர்தான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். யோசித்து பாருங்கள். பண்டித ஜவஹர்லால் நேரு மிகப்பெரிய உலக புகழ்பெற்ற சிந்தனையாளர் தான், எழுத்தாளர் தான். மகாத்மா என்று போற்றப்படக்கூடிய காந்தியடிகள் சமகால தலைவர். அவருக்கு முன்னால் எத்தனையோ ஆன்மீக தலங்களில் மகாத்மாக்கள் தோன்றியிருக்கிறார்கள். ஆதிசங்கரர் போன்ற மகாத்மாக்கள். யாருமே இதை பற்றி கவலைப்படவில்லை. எத்தனையோ படையெடுப்புகள் இங்கே வந்தன, எத்தனையோ சாம்ராஜ்யங்கள் இங்கே நடந்தன. யாருமே ஏன் இப்படி சேரி என்ற ஒரு குடியிருப்பு இருக்கிறது, இந்த மக்கள் இவ்வளவு கொடூரமான வன்கொடுமைகளுக்கு ஆளாகிறார்கள், சுரண்டலுக்கு ஆளாகிறார்கள், இவர்களை மேம்படுத்துவதற்கு என்ன செய்வது என்று கவலைப்படவில்லை. அங்கொன்றும் இங்கொன்றுமாக கிறிஸ்தவ மிஷனரிகள் பள்ளிக்கூடங்களை உருவாக்கின. கோவிலுக்குள்ளே நுழைய முடியாவிட்டால் தேவாலயத்திற்கு வாருங்கள் என்று அழைத்தார்கள். மதமாற்றம் செய்தார்கள் என்று அவர்கள் இன்றைக்கு அதை கொச்சைப்படுத்துகிறார்கள். ஆனால் அவர்களை மனிதர்களாக மதித்தார்கள் என்பதுதான் கிறிஸ்தவ மிஷனரிகள் செய்த தொண்டு. அப்படிப்பட்ட சின்ன சின்ன மாற்றங்கள் நிகழ்ந்த அந்த காலச்சூழலில் தோன்றிய ஒரு மாமனிதர் தான் ஒற்றை மனிதராய் நின்று கோடிக்கணக்கான மக்களின் எதிர்காலத்தை தீர்மானிக்கக்கூடிய ஒரு பேராற்றலாக எவ்வளவு பெரிய தாக்கத்தை இந்த சமூகத்தில் ஏற்படுத்தி இருக்கிறார். இன்றைக்கு இந்தியாவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற மூளை முடுக்கெல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற அத்தனை விவாதங்களுக்கும் கருப்பொருள் புரட்சியாளர் அம்பேத்கர் தான். அது பொருளாதார தளத்தில் நடந்தாலும், அரசியல் தளத்தில் நடந்தாலும், சமூக தளத்தில் நடந்தாலும், தத்துவார்த்த தளங்களிலே விவாதங்கள் நடந்தாலும் அம்பேத்கரை கோட் செய்யாமல், மேற்கோள் காட்டாமல் எவனாலும் பேச முடியாது என்கிற அளவுக்கு எல்லா தளங்களிலும் தாக்கத்தை ஏற்படுத்தி இருப்பவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள்.
இன்றைக்கு நாடாளுமன்றத்தில் நடைபெறுகிற விவாதங்களில் அவரை மேற்கோள் காட்டாமல் யாராலும் உரையாற்ற முடியாது என்கிற நிலையை ஏற்படுத்தி இருக்கிறார். எந்த அம்பேத்கரை வண்டியிலே நிற்க ஏறக்கூடாது என்று கொடை சாய்த்து விட்டார்களோ அந்த அம்பேத்கருக்கு இன்று ஆந்திராவிலும் தெலுங்கானாவிலும் 125 அடி உயரத்திலே வெண்கல திருவுருவச் சிலையை நிறுவியிருக்கிறார்கள். அவர் பிறந்து வாழ்ந்த இடம் நினைவில்லமாக மாற்றப்பட்டிருக்கிறது. அவர் டெல்லியிலே தங்கியிருந்த இடம் சர்வதேச நினைவிடமாக மாற்றப்பட்டிருக்கிறது. அவர் இங்கிலாந்திலே போய் படித்த இடம் எது என்று தேடி கண்டுபிடித்து விலைக்கு வாங்கி அது இன்றைக்கு சர்வதேச பார்வையாளர்களின் நினைவிடமாக மாற்றப்பட்டிருக்கிறது. எவ்வளவு பெரிய தாக்கத்தை புரட்சியாளர் அம்பேத்கர் ஏற்படுத்தி இருக்கிறார். அவருடைய கவலை என்ன? ஒரே கவலை, இடஒதுக்கீட்டை நுகர்ந்தவர்கள் தம் சொந்த சமூகத்தை திரும்பி பார்க்கவில்லை என்பதுதான். அவர்களை மேம்படுத்துவதற்கு யாரும் கவலைப்படவில்லை. அரசியல் களத்தில் நீங்கள் பார்க்கலாம், இவன் யார், எந்த ஆள், என்ன சாதி என்று பார்த்ததும் அடடே நம்ம ஆள் என்று தொழிலதிபர்கள் தூக்கி விடுகிறார்கள், ஊடக அதிபர்கள் தூக்கி விடுகிறார்கள். அவனுக்கு அந்த தகுதி இருக்கிறதோ இல்லையோ, அந்த ஆற்றல் இருக்கிறதோ இல்லையோ, அவன் இந்த சமூகத்தின் ஒட்டுமொத்த தலைவன் என்று உயர்த்துகிறார்கள். இந்த நாட்டை ஆளுவதற்கு தகுதி படைத்தவன் என்று பின்னணியில் இருந்து ஊக்கப்படுத்துகிறார்கள். ஆனால் ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் இருந்து போராடி போராடி எதிர்நீச்சல் போட்டு வந்தாலும் இந்த சமூகத்தில் வெள்ளை சட்டை போடுகிற வலிமை பெற்றவர்கள் வெளியே நின்று வேடிக்கை பார்க்கிறார்கள். அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஊக்கப்படுத்துகிறவர்கள் இருக்கிறார்கள், இல்லை என்று சொல்ல மாட்டேன். மறைந்து நின்று வேடிக்கை பார்க்கிறார்கள், சொல்லிக் கொள்வதற்கு தயங்குகிறார்கள், அடையாளப்படுத்திக் கொள்வதற்கு தயங்குகிறார்கள். இந்த தயக்கத்தை உடைக்க விரும்பினார் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள். இந்த இடம்தான் தேக்கத்திற்கான புள்ளி. ஏனென்றால் இந்த சமூகத்தில் நிலக்கிழார்கள் கிடையாது. விடுதலை சிறுத்தைகள் போன்ற இயக்கத்தை ஊக்கப்படுத்தலாம் என்று ஊக்கப்படுத்துவதற்கு நிலக்கிழார்கள் பெரிதாக இல்லை, தொழிலதிபர்கள் இல்லை, பெரும் வர்த்தகர்கள் இல்லை, பல கோடி ரூபாய் மதிப்பீட்டில் வேலை செய்வதற்கான ஒப்பந்ததாரர்கள் இல்லை. 1000 கோடி 2000 கோடி என்று வேலை எடுத்து வேலை செய்வதற்குரிய ஒப்பந்ததாரர்கள் இல்லை. இந்த சமூகத்தில் நிலக்கிழார்களாகவும் தொழிலதிபர்களாகவும் ஒப்பந்ததாரர்களாகவும் பெருவணிகர்களாகவும் இருக்கிற தகுதியை கொண்டவர்கள் அரசு ஊழியர்கள் தான். படித்து பதவிக்கு வந்த வெள்ளை சட்டை போட்ட ஒரு கிரீமி லேயர், ஒரு சிறிய சமூக அடுக்கு கொஞ்சம் மேல வந்திருக்கிறார். அந்த செக்ஷன் சாதாரண மக்களுக்கு இடையிலும் பெரிய தனவந்தர்களுக்கு இடையிலும் தனவந்தர்களாக இல்லாமல் ஆனாலும் தன் சொந்த காலில் நிற்க முடியும் என்கிற அளவுக்கு வலுப்பெற்றவர்களாக இருப்பவர்கள் நம்மை போன்ற படித்து அரசு பணிக்கு வந்த அதிகாரத்திற்கு வந்த ஒரு சிறிய நெக்லிஜிபிள் லைன், அது நெக்லிஜிபிள் பர்சன்டேஜ் 0.001%, அவ்வளவுதான் வளர்ந்துருக்கிறோம். அவ்வளவுதான் ஒரு கிரீமி லேயர் 0.0001%. இந்த புள்ளியிலே இருக்கக்கூடிய நாம் அதுக்குள்ளே இருக்கிறோம். ஏன்னா நானும் படிச்சிருக்கிறேன், அரசு பணிக்கு வந்திருக்கிறேன். இன்றைக்கு என்னால் பட்டினி கிடக்காமல் சாப்பிட முடியும் என்கிற நிலைக்கு வந்திருக்கிறேன் என்று சொன்னால் நான் அந்த செக்ஷனுக்குள்ள வந்துட்டேன். நாம் மேம்பட்டவர்களை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. மேம்படுவதற்கு போராடி கொண்டிருக்கிற கீழ்நிலையிலே கிடக்கிற மக்களை சிந்திக்க வேண்டும். அதற்கு இத்தகைய மாணவர் சங்கம் பயன்பட வேண்டும். கல்வித்தளத்தில் அனுபவம் உள்ளவர்கள் இருக்கிறீர்கள். வங்கி போன்ற பொதுத்துறைகளில் பணியாற்றி பொருளாதார விழிப்புணர்வு உள்ளவர்கள் எப்படி பொருளாதாரத்தை மேம்படுத்துவது என்கிற விழிப்புணர்வு. பலர் கான்ட்ராக்டர்களாக இருக்கலாம், பலர் சின்ன சின்ன ஆண்டர்பிரைனர்ஸ் தொழில் அதிபர்களாக நீங்கள் இப்போது வளர்ந்திருக்கலாம். இதையெல்லாம் ஒருங்கிணைத்து நம்மால் ஒரு தனிநபரால் ஒன்று செய்ய முடியாது. நிறைய பேர் என்னை தேடி வராங்க, மெடிக்கல் காலேஜ் ஃபீஸ் கட்ட முடியல, லா காலேஜ் ஃபீஸ் கட்ட முடியல, அதனால் எனக்கு
எக்ஸாமினேஷன் கால்குள்ள நுழைய விட மாட்டேங்கிறாங்க, ஹால் டிக்கெட் தர மாட்டேங்கிறாங்க. எவ்வளவு கட்டணும்? 80,000 கட்டணும். எவ்வளவு கட்டணும்? 1.5 லட்சம் கட்டணும். எவ்வளவு கட்டணும்? 4 லட்சம் கட்டணும். வெளிநாட்டுக்கு போகணும், பணம் இல்லை. ஆனால் நான் வெளிநாட்டில் படிக்கிறதுக்கான வாய்ப்பை பெற்று விட்டேன். என்ன செய்ய முடியும்? ஏதோ முடிஞ்சதை அவன் கேட்கறதில்ல. 5,000 10,000 கொடுத்து அங்கே வர்றவங்க கையில் இந்த கையில் வாங்கி இந்த கையில் கொடுத்து அனுப்புகிறோம். ஒரு நாளைக்கு குறைஞ்சது 20-25 பேருக்காவது. திடீர்னு யாராவது பஸ்லேருந்து இறங்கி வருவான், நான் தென்காசி, நான் திருநெல்வேலி, நான் கன்னியாகுமரி, நான் நாமக்கல், பஸ்ஸுக்கு காசு இல்லை, ட்ரெயினுக்கு காசு இல்லை, ஹாஸ்பிட்டலில் என் மனைவி கிடக்கிறாங்க, பணம் கட்ட முடியல, எனக்கு கண்ணு போயிடுச்சு ஆப்ரேஷன் பண்ணணும், எனக்கு கால் போயிடுச்சு ஆப்ரேஷன் பண்ணணும், என் பிள்ளைக்கு ரஷ்யாவில் படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, ஆனால் பணம் கட்ட முடியல, பாஸ்போர்ட் எடுக்க முடியல. சின்ன சின்ன எதிர்பார்ப்புகள். ஆளுக்கு 5,000 10,000 ஒரு 10 பேர் போட்டோம்னா 50,000 ஒரு பிள்ளைக்கு கொடுக்கலாம். இதுதான் பே பேக் டு தி சொசைட்டி. வேற யாரும் செய்வார்கள்? யாரும் செய்ய மாட்டாங்க. அணுகவே முடியாது, அக்சஸ் பண்ணவே முடியாது. இங்க இயல்பாகவே சாதிய கட்டமைப்பு தான். இந்த சமூகம் என்பது சாதிய கட்டமைப்பு. ஆக இப்படிப்பட்ட சமூகத்தில் இருந்தவர்கள் இன்னொரு சமூகத்திலே போய் உதவியை கேட்க முடியாது, அக்சஸ் இருக்காது. நாமெல்லாம் நகர்ப்புறங்களில் செட்டில் ஆயிட்டோம், எங்க இருக்கிறேன்னு யாருக்குமே தெரியாது, ஒருத்தருக்கு ஒருத்தர் அடையாளப்படுத்திக் கொள்வதில்லை. சொந்த ஊர்ல இருந்து வந்தா கூட தேட முடியாது. எங்க ஊருக்கார ஒருத்தர் மெட்ராஸ்ல இருக்கிறாருன்னு சொல்லுவோம், அவ்வளவுதான். ஆனா அவர் எந்த ஊர்ல இருக்கிறாரு, எந்த தெருவில் இருக்கிறாருன்னு தெரியாது. இந்த தயக்கங்களை நாம் தகர்த்து விட்டு ஒரு பொது நிதி நம்ம கையில் இந்த பாரு, எஜுகேஷனுக்கு எங்கள்கிட்ட 10 லட்சம் ரூபாய் கையில் இருக்கு. வர்ற பிள்ளைகளுக்கு, ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டுவோம். யார் கேட்குறாங்களோ எங்களுக்கு டைவர்ட் பண்ணி விடுங்க, எங்களால் முடிஞ்சதை நாங்கள் கட்டுறோம். இதுக்கு தான் கல்வி பொருளாதார விழிப்புணர்வு இயக்கத்தை உருவாக்கணும். அதனால தான் துறையை மேலே இப்படி பார்த்தேன், என்ன அவர் இந்த வேலையை செய்து விட்டு இங்கே போய் மாணவர் சங்கத்தை கட்டிட்டு இருக்கிறாருன்னு. எனக்கு எவ்வளவு பெரிய வாய்ப்பை நான் கொடுத்தேன், எவ்வளவு பெரிய களத்தை கொடுத்தேன், எவ்வளவு பெரிய பொறுப்பை கொடுத்தேன். அதிலே இருந்து இன்றைக்கு அந்த துணைநிலை இயக்கத்திற்கு மிகப்பெரிய அளவிலே ஒரு பொருளாதாரத்தை திரட்டி மாணவர்களுக்கு கொஞ்சம் ட்ரைனிங்லாம் நடத்தினார். சில கவர்மெண்ட் ட்ரைனிங்லாம் எடுத்து அதெல்லாம் நடத்தினார். ஒரு 2 ஆண்டுகள் ரொம்ப ஆக்டிவாக இருந்தார். அப்புறம் ஏதோ ஒரு உடம்பு சரியில்லை, அப்புறம் அப்படியே போயிடுச்சு. அது குறை சொல்கிறேன்னு நினைக்க வேண்டாம், பட் செய்யணும். இந்த எதிர்பார்ப்பு இருக்கு, இது நிறைவேறவில்லை. இப்போ என்னால் நான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஹிட்டு போட்டுட்டேன், இதை செய்யுங்கன்னு. அவங்க ஒரு 2 வருஷம் கழிச்சு எனக்கு ஒன்றும் சொல்லலையே, வேலை சொல்லலையேன்னு நினைப்பாங்க. ஒருத்தட்ட ஒரு லீடர்ஷிப்னா ஒன்று கொடுத்துட்டா அவங்களே உட்காந்து திங்க் பண்ணணும், அவங்களே டிசைன் பண்ணணும், அவங்களே ஸ்கெட்ச் போடணும், செயல் திட்டத்தை வரையறுக்கணும், என்ன பண்ணணும். இதில் கல்வி தொடர்பான விழிப்புணர்வு இல்லை. நிறைய பேர் நான் டிகிரி முடிச்சிட்டேன், எனக்கு அரசாங்க வேலை கிடைக்கலன்னு உட்காந்துருப்பான். அவனுக்கு ஒரு விஷனே இல்லாதனால சொல்லிட்டு இருக்கிறோம். அரசாங்க வேலை கிடைக்காது, இப்போ நீ ரெக்ரூட்மெண்ட்டே கிடையாது, அதெல்லாம் சொல்லணும் உங்களுக்கு. அப்போ நீ சொந்தமாக தொழிலை தொடங்குறதுக்கு அல்லது வேற ஏதாவது ஒரு தனியார் துறையில் வேலை செய்கிறதுக்கு அவனுக்கு ஒரு வழிகாட்டுதல் யாரும் ஆள் இல்லை. கிராமத்தில் அவன் பாட்டுக்கு ஒரு டிகிரி முடிச்சிட்டான்னா அதுக்கப்புறம் கீழே குனியவே மாட்டான், எந்த வேலையும் செய்ய மாட்டான், அப்பா அம்மாவுக்கு பாரமாக இருப்பான். கேட்டால் நான் பெரிய டிகிரி ஹோல்டர் அப்படின்னு உட்காந்துருப்பான். அவன் படிச்சதும் மறந்து போயிருக்கும். 30 வயசு 40 வயசு ஆகிறவரெல்லாம் அரசாங்க வேலை இருக்காது. வீட்டில் அப்பா அம்மாவுக்கு பாரமாக இருப்பான். அவங்க அப்பா அம்மாலாம் பிள்ளை படித்த பிள்ளை அப்படின்னு அவனுக்கு ரொம்ப மரியாதை கொடுத்துட்டு உட்காந்துருப்பாங்க. இது அந்த சமூகத்தில் பெற்றோரையும் ஏய்க்கிற வேலை இது. ஏன்னா அவனுக்கு விஷன் இல்லை, விழிப்புணர்வு இல்லை. இப்போ படிக்கிற பட்டத்துக்கு நம்முடைய வாழ்க்கைக்கும் சம்பந்தம் கிடையாது. அது சும்மா ஒரு குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட், அவ்வளவுதான். சொந்தமாக நின்று பிழைக்கிறதுக்கு என்ன வழி, அந்த விழிப்புணர்வு கூட்டணும். படித்து முடித்த பிறகு அடுத்தடுத்து வேற என்ன படிக்கலாம், என்ன கோர்ஸுக்கு போகணும், அதுக்கு அடுத்து என்ன. இப்போ நான் படிக்கும் போதெல்லாம் எனக்கு வழிகாட்டுறதுக்கு ஆள், எனக்கு சம்மந்தமே இல்லாமல் ஒவ்வொரு டிகிரிங்க கெமிஸ்ட்ரியில் யூஜியில் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி. அதுக்கப்புறம் எனக்கு சரியாக வழிகாட்டுறதுக்கு ஆள் இல்லை, ஒரு வருஷம் வீணாக போயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் எம்ஏ கிரிமினாலஜி, எம்ஏ கிரிமினாலஜிக்கும் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரிக்கும் சம்மந்தமே கிடையாது. அதுக்கு பிறகு நான் லா முடிச்சுட்டு எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் வந்தவொடனே வேலைக்கு ஓடிட்டேன், ஒரு டெம்பரரி வேலைக்கு. லா ப்ராக்டிஸ் பண்ணலை.
ஒன்று லா ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு அட்வொகேட்டாக நான் வந்திருக்கணும். சம்பந்தமே இல்லை, வழிகாட்ட ஆள் இல்லை. கூட இருந்தவனை சொல்லி நான் இடையில ஒரு வருஷம் போய் ICWAன்னு ஒரு கோர்ஸை போய் சேர்ந்தேன். பிஎஸ்சி கெமிஸ்ட்ரிக்கும் ICWAவுக்கும் என்ன சம்பந்தம்? ஒன்றுமே கிடையாது. போய் ஒரு வருஷம் கிளாஸில் உட்காந்தா ஒன்றுமே எனக்கு புரியல. ஏன்னா பிகாம் படிச்சிருக்கணும், கார்பரேட் செக்ரட்டரிஷிப் ஏதாவது படிச்சிருக்கணும், ஒன்றுமே எனக்கு தெரியல. அக்கௌண்ட்ஸ் ஒன்றுமே தெரியல. இப்போ ஒரு வருஷத்தை நான் வீணாக்கினேன். பாஸ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணிட்டு பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி ஃபர்ஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணிட்டு அதற்கப்புறம் நான் வந்து MSc கெமிஸ்ட்ரி படிக்கிறதுக்கான முனைப்பு எடுக்கலை. ஏதோ ஒரு யாரோ மிஸ்கைட் பண்ணதில் போய் அதை ஜாயின் பண்ணிட்டேன். பகலில் வேலைக்கு போய்கிட்டு இருந்தேன். அப்புறம் அதெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு இனிமேல் ஒரு PG முடிக்காமல் நாம் ஊருக்கே போகிறதில்ல அப்படின்னு பல கோர்ஸ் அப்ளை பண்ணேன். MA ஜேர்னலிசம் மாஸ் கம்யூனிகேஷன் அப்ளை பண்ணேன், கிடைக்கல. MA சோஷியல் ஒர்க் கிடைக்கல. MA ஒர்க் எஜுகேஷன் கிடைக்கல. MSc என்விரான்மெண்டல் கெமிஸ்ட்ரி அப்ளை பண்ணேன், கிடைக்கல. MA கிரிமினாலஜி மட்டும் கிடைச்சது. ஒரு வருஷம் நான் வேஸ்ட் பண்ணாம எனக்கு சரியான கைட் இருந்திருந்தா, பெற்றோர் யாருக்கும் தெரியாது என்ன படிக்கிறதுன்னு தெரியாது, கைட் பண்றதுக்கு ஆள் இல்லை. நீ கெமிஸ்ட்ரி படிச்சிருக்கிற, ஃபர்ஸ்ட் கிளாஸ் பாஸ் பண்ணியிருக்கிற, இதுக்கு அடுத்து நீ இந்த கோர்ஸ் போ, இப்படிதான் நீ படிச்சு மேலே வரணும், நீ ஒரு ப்ரொஃபஸரா வரலாம், ஒரு PhD முடிக்கலாம் அப்படின்னு காட்டுறதுக்கு ஆள் கிடையாது. சும்மா குருட்டாம்போக்கில் போய் ஏதோ ஒரு கோர்ஸ் அப்ளை பண்ண MA கிரிமினாலஜி கிடைச்சது. அதை பாஸ் பண்ணி முடிச்ச உடனே லா போய் அப்ளை பண்ண. அந்த நேரத்தில் இன் பிட்வீன் எனக்கு வந்து லா முடிக்கிறதுக்குள்ள எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் இருந்து எப்போ நான் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரிக்கு அப்ளை பண்ணும்போது சைதாப்பேட்டையில் ஒரு வேலைவாய்ப்பு அலுவலகம் இருந்துச்சு. அதில் பதிவு பண்ணி வச்சுருந்தேன். அதில் ஒரு கார்டு வந்துச்சு வேலைவாய்ப்பு அலுவலகத்திலிருந்து. அதில் ஒரு டெம்பரரி வேலையில் போய் சேர்ந்தேன். அப்படியே அடிச்சுட்டே போகுது. நமக்குன்னு ஒரு திட்டமிடல் இல்லை, வழிகாட்டுதல் இல்லை. வேண்டாம், நீ போய் இந்த வேலையை சேர வேணாம், ஒரு டெம்பரரி வேலை, நீ அட்வொகேட் கோர்ஸை லா கோர்ஸை முடி, அட்வொகேட்டாவா பிராக்டிஸ் பண்ணு அப்படின்னு தெம்பூட்டுறதுக்கு ஒரு ஆள் கிடையாது. அப்ப இது மாதிரி தடுமாறி நிற்கக்கூடிய இளைஞர்களுக்கு வழிகாட்டுவதற்கு அனுபவம் உள்ள உங்களை போன்றவர்கள் தேவைப்படுகிறது. நம்ம குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளுக்கு தான் சொல்லணும்னு இல்லை, பொதுவா எல்லாருக்கும் வழிகாட்டலாம். எல்லாருக்கும் வழிகாட்டலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்கில் இருக்கு. ஆங்கில அறிவு இருக்கிறது, பிற மொழிகளை கற்றுக்கொள்வதற்கான ஊக்கத்தை தரலாம். தமிழை தவிர வேற எந்த மொழியும் தெரியாமல் தடுமாறி போய் நிற்கிற நிலை இருக்கிறது. வழிகாட்டலாம். மேத்தமெட்டிக்ஸ்ல திறமை உள்ளவர்கள் இருப்பீர்கள், சயின்ஸ்ல திறமை உள்ளவர்கள், வரலாற்று பாடம் எடுக்கிறதுல திறமை உள்ளவர்கள். இப்படி போ அப்படி போன்னு வழிகாட்டணும். சின்ன சின்ன ஸ்டார்ட் அப்ஸ், சின்ன சின்ன தொழிலை செய்கிறது எப்படி, சொந்தமா தொழில் செய்வது எப்படி. ஒரு ஸ்டேக்னேஷன் இருக்கு, ஒரு தேக்கம் இருக்கிறது. இப்ப நீங்க பல துறைகளிலும் அனுபவம் உள்ளவர்கள் ஓய்வு பெற்று இன்றைக்கு வீட்டிலே இருக்கிற போது எஞ்சிய காலத்தை இதற்காக நாம் செலவு செய்வோம். இதுல நமக்கு இந்த பொறுப்புல சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட். ஒருத்தர் கேட்கறாரே, வாப்பா என்ன பொறுப்பு எடுத்துக்க, ரைட், 1 2 ஆக்குங்க, 2 4 ஆக்குங்க. இப்போ நான் வந்து மாவட்ட செயலாளர் 144 பேர் போட்டிருக்கிறேன். 144 பேர், எல்லா கட்சியும் வந்து 30 பேர் 40 பேர் போட்டிருக்காங்க. டீசென்ட்ரலைசேஷன் ஆஃப் த பவர், அதான் டெமோக்ரஸி. யாரையும் விடக்கூடாது. ஒருத்தர் 2 பேரை ஈகோவில் பிரச்சனை பண்ணிக்கிட்டு மொத்தமா செயலிழந்து போயிடும். எந்த அசோசியேஷன் எடுத்துக்கிட்டாலும் 2 4 3 ஆபீசர்ஸ் அசோசியேஷன் அல்லது ஒர்க்கர்ஸ் அசோசியேஷன். தனிநபர்களுக்கு இடையில இருக்கிற ஈகோ தான் அது. அக்கஸ்டமாகணும், அகாமடேட் பண்ணணும். இதுக்கே நம்முடைய ஈகோ கொடுக்கலாம், நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது. மற்ற கட்சி மாதிரி தான் ஃபாலோ பண்ணும். ஒரு மாவட்டத்தில் ஒருத்தர் தான் தலைவராக பண்ணும். 2 ஒன்றியத்துக்கு ஒரு மாவட்ட செயலாளர் இருப்போம். 2 யூனியன் எந்த கட்சியும் கிடையாது, இந்தியாவிலே கிடையாது. நான் தான் ஃபர்ஸ்ட் அதை ஓபன் பண்ணியிருக்கிறேன். ஏன் அகாமடேட் பண்ண, ஏன் அவனு ஒரு மாவட்ட செயலாளர் சொல்லிட்டு கெத்தா நடக்கட்டுமே. திமுக இருக்கிற மாவட்ட செயலர் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் ஒரு ஆள் இருப்பாங்க, அல்லது 2 மாவட்டம் தான் இருப்பாங்க. நம்ம இதுல 6 பேர் இருக்கிறான் ஒரு ரெவன்யூ டிஸ்ட்ரிக்ட்ல. இது வந்து ரிடிகுலஸா தெரியலாம் மற்றவனுக்கு, பட் நான் டெமோக்ராட்டிக், நான் வந்து ஒரு ஜனநாயக சிந்தனையாளர். ஜனநாயகத்தில் ரொம்ப முக்கியமானது டீசென்ட்ரலைசேஷன் ஆஃப் பவர் தான்.
எல்லா பவரையும் நாமளே வச்சுக்கிட்டு நானே தலைவர், நானே பொதுச் செயலாளர், நானே எல்லாம் அப்படிங்கிற இடத்துல ஒரு அரவணைப்பு வராது. அரவணைப்பு வராது. பொதுச் செயலாளரை 3 பேர் போடுங்க, அதில் என்ன இருக்குது? ஒவ்வொரு இலாக்கா பிரிங்க. கல்விக்குன்னு ஒரு பொதுச் செயலாளர், பொருளாதாரத்துக்கு ஒரு பொதுச் செயலாளர், வெளிநாட்டுக்கு போற மாணவர்களுக்கு உதவி செய்வதற்குன்னு பொதுச் செயலாளர், அல்லது ஒரு கோச்சிங் சென்டர் ஆரம்பிக்கிறதுக்கு அதுதான் வேலை, அவருக்கு ஒரே வேலை, வேற எந்த வேலையும் கிடையாது. ஃபண்ட் ரைஸ் பண்றதுக்கு ஒரு பொதுச் செயலாளரையும் பொருளாளரையும் டைப் பண்ணி விடுங்க. சிந்திக்கலாம் எப்படி அகாமடேட் பண்றதுங்கிறது தான். இதெல்லாம் நமக்குள்ள ஒரு அனுசரிச்சு போறது தானே. அப்படி இல்லைன்னா நம்ம எவ்வளவு வீரியத்தோடு ஒன்றை தொடங்கினாலும் ஒரு குறிப்பிட்ட புள்ளியில் போய் ஸ்டேக் ஆகி நின்றோம். அப்புறம் அதுக்கப்புறம் அது வேலை செய்யாது. எனவே நல்லெண்ணத்தோடு தொடங்கி இருக்கிற இந்த சங்கம், நல்ல நோக்கத்திற்காக தொடங்கப்பட்டிருக்கிற இந்த சங்கம், நல்ல முயற்சியோடு தொடங்கப்பட்டிருக்கிற இந்த சங்கம் விரிந்த பார்வையோடு பரந்த அளவில் எல்லோரையும் உள்வாங்கிக் கொண்டு இளைய தலைமுறையினருக்கு, புதிய தலைமுறையினருக்கு, தேங்கி கிடக்கிற தலைமுறையினருக்கு வழிகாட்டக்கூடிய வகையில், உதவி செய்யக்கூடிய வகையில், துணை நிற்கக்கூடிய வகையில் இது இயங்க வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். அரசியல் களத்தில் விடுதலை சிறுத்தைகள் நெருப்பாற்றில் நீந்துவது போல் நீந்திக் கொண்டிருக்கிறது. போற போக்கில் விமர்சனங்கள் எல்லாரும் வைக்கிறாங்க. ஏன் அங்கே போய் ஒட்டிக்கிட்டு இருக்கிறாரு, ஏன் 2க்கும் 1க்கும் நிற்கிறாரு, இதெல்லாம் இப்போ குடும்பஸ்தனா இருக்கிறவன், சம்சாரியா இருக்கிறவன் போய் திருமணமே பண்ணாதவன் அறிவுரை சொல்லக்கூடாது. மரவேலையே தெரியாதவன் போய் தச்சனுக்கு அறிவுரை சொல்லக்கூடாது. பொன்னை பற்றி, வள்ளியை பற்றி எதுவுமே தெரியாத ஒருத்தன் போய் பொற்கொள்ளனுக்கு அட்வைஸ் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி அரசியல் கட்சினா என்னன்னு தெரியாதவெல்லாம் அரசியல் கட்சி தலைவர்களுக்கு அறிவுரை சொல்லிட்டு உட்கார்ந்துருக்கான். ஒரு கட்சியை தொடங்குவது என்பது சாதாரணமானதல்ல, தொடர்ந்து இயங்குவது என்பது சாதாரணமானதல்ல. அந்த கட்சியை நடத்துவது என்பது, அந்த வீரியத்தோடு நடத்துவது என்பது அந்த களத்துக்கு வந்தாதான் தெரியும். தேர்தல் களத்தில் நின்றால்தான் தெரியும். காங்கிரசுக்கு 10, விடுதலை சிறுத்தைகளுக்கு 2 லாஜிக் நல்லா இருக்கு கேட்கறதுக்கு. ஏன் காங்கிரசுக்கு 10 கொடுக்கணும்? இப்படி யோசிச்சு பாருங்க. ஆண்ட கட்சி காங்கிரஸ் கட்சி, இந்தியாவில் எல்லா மாநிலங்களையும் ஆண்டு கொண்டிருந்த கட்சி காங்கிரஸ் கட்சி. அன்றைக்கு மாநில கட்சிகளுக்கு காங்கிரஸ் தான் பிரிச்சு கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு கூட்டணியில. இன்றைக்கு மாநில கட்சிகளிடம் காங்கிரஸ் வாங்கிக்கிட்டு இருக்கு. 20-30 இடங்களில் போட்டியிடக்கூடிய தேசிய கட்சி இன்றைக்கு 10 இடங்களில் தான் போட்டியிடுகிறது. அது டிக்ளைனிங் கிராஃப், கீழே வந்துகிட்டு இருக்குது. நாம மேல போறோம், ஆனா போராடிக்கிட்டு இருக்கிறோம். இதுக்கு சோசியல் ஸ்டிக்மா இருக்கு. அம்பேத்கர் படம் உள்ள எல்லா தளங்களிலும் சோசியல் ஸ்டிக்மா உண்டு. சோசியல் ஸ்டிக்மானா என்ன? சமூக சிக்கல், சமூக நெருக்கடி, சமூக அடையாளம் என்கிற ஒரு நெருக்கடி எல்லா வகையிலும் இருக்குது. எந்த களத்துக்கு போனாலும் இருக்கும். நீ தொழில் தொடங்கினாலும் இருக்கும். அங்க அம்பேத்கர்ங்கிற பேரே ஒரு ஸ்டிக்மா தான். நம்ம தம்பி ஒருத்தர் அம்பேத்கர் அப்படின்னு பேர் வச்சிருக்கிறாரு, உடனே வீட்டை காலி பண்ணுட்டான். அதான் ஸ்டிக்மா. விடுதலை சிறுத்தைகள் கட்சி பரந்த பார்வை உள்ள ஒரு கட்சியாக இருந்தாலும், அனைத்து தரப்பு பிரச்சனைகளையும் பேசுகிற ஒரு கட்சியாக இருந்தாலும், எல்லா தரப்பு மக்களுக்காகவும் போராடுகிற ஒரு கட்சியாக இருந்தாலும், அடிப்படையிலே திருமாவளவன் யார் அப்படின்னு பார்க்கிறான். இவர்கள் ஒரு சக்தியாக வளர்ந்தால் அப்படின்னு ஒரு கேள்வி போடுறான். இவர்களை எதிர்க்கிறவர்கள் நம்முடைய கட்சியையும் எதிர்ப்பார்களே என்ற கவலை அவர்களுக்கு இருக்கிறது. இவர்களை ஊக்கப்படுத்தினால் இவர்களை பிடிக்காதவர்கள் நம்முடைய கட்சிக்கும் வாக்களிக்காமல் போய்விடுவார்களே, அது சோசியல் ஸ்டிக்மா. இந்த யதார்த்தத்தையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. இதை கடந்து வர வேண்டும். 2 ஒன்னாகாம இருக்க, 2 3ஆகவில்லை என்பது ஒரு புறம் இருந்தாலும் கூட 2 ஒன்னாகாமல் இருக்கிறதே, அதுவே ஒரு போராட்டத்தில் கிடைத்திருக்கிற வெற்றி. இந்த தேர்தலில், போன தேர்தலில் 24 உதயசூரியன் சின்னம் களத்தில் இருந்துச்சு. இப்ப இந்த தேர்தலில் 22 உதயசூரியன் சின்னம் தான். திமுகவுக்கு 2 குறைஞ்சிருக்கு. நாம அப்படியே ஸ்டேட்டஸ் கோல இருக்கிறோம்.
விடுதலை சிறுத்தைகள் அதே 2. சொல்ல போனா இப்போ சின்ன 2 சின்னம் தனி சின்னமாயிருக்கு. முன்ன ஒரு சின்னம் தான் தனி சின்னம் இருந்தது, இப்ப 2 சின்னம் தனி சின்னமாகி இருக்கிறது. ஒரே ஃபார்முலா, அதுக்குள்ள போய் உட்கார்ந்து பேசினாதான் தெரியும். அப்படி இருக்குமோ காரணம்? இப்படி கண்டமா வாய்க்கு வந்ததை பேசுறான். சோசியல் மீடியா கிடைச்சிருச்சு இன்னைக்கு. முன்ன ஜேர்னலிசம் இருந்தது, இப்ப ஜேர்னலிசம் கிடையாது. அவன் ரிப்போர்ட்டரா மாதிரி அவன் ஆளாளுக்கு கதையை கட்டுறான். ஒருத்தன் 50 கோடிங்கிறான், ஒருத்தன் 100 கோடிங்கிறான், மாநாட்டுக்காக திருமாவளவன் வாங்கிட்டாருங்கிறான். வாய்க்கு வந்ததை பேசுறது. ஏன்னா அப்படி ஒரு கருத்தை விதைச்சு விட்டுறது, சாதாரண மக்கள் மத்தியில் குழப்பத்தை உருவாக்குறது. ஏன் திமுக 3 தொகுதி தந்திருக்க கூடாது? ஏன் திருமாவளவன் 3 தொகுதி தரலன்னா அந்த கூட்டணியில் இருக்கணும்? இதெல்லாம் கொஸ்டின். லாஜிக்கா தெரியும். நமக்கு என்ன அடுத்த ஆப்ஷன்? ஒன்று அதிமுக போகணும், இல்லைன்னா தனியா நிற்கணும். அதிமுக எதுக்காக போறோம்? ஒரே ஒரு தொகுதி கிடைக்கலங்கிறதுக்காக. இப்போ ஒரு தொகுதி கிடைக்கலங்கிறதுக்காக அதிமுக போயிட்டா எல்லாம் சாதிச்சிட முடியுமா? இப்போ இவ்வளவு நாள் உருவாக்கி வைத்திருந்த இமேஜ் என்னாவது? பேசிய கொள்கை என்னாவது? கருத்துக்கள் என்னாவது? அப்ப இந்த ஒரே ஒரு தொகுதிக்காகத்தானா இவ்வளவும் பேசியது? ஒரு கூட்டணியை உடைத்து விட்டு வெளியே போனால் அப்படியே ஒரு வேளை 3 தொகுதி இல்லை 4 தொகுதி என்று கூட வைத்துக் கொள்வோம், அல்லது 5 தொகுதி என்று கூட வைத்துக் கொள்வோம். வின்னிங் ப்ராபபிலிட்டிஸ், வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள், சாத்தியக்கூறுகள் எவ்வளவு? காம்பினேஷன்லாம் பார்க்க வேண்டியிருக்குல்ல, கூட்டல் கழித்தெல்லாம் பார்க்க வேண்டியிருக்குல்ல. சரி, பிஜேபியும் அதிமுகவும் ஏன் பிரிந்து நிற்கிறார்கள்? என்ன சண்டை? மோடிக்கும் எடப்பாடிக்கும் சண்டையா? அல்லது அமித்ஷாவுக்கும் எடப்பாடிக்கும் சண்டை நடந்ததா? அல்லது பிஜேபி பேசுகிற கொள்கை தவறு என்று என்றைக்காவது அதிமுக சொல்லிவிட்டு வெளியே வந்ததா? இப்ப எதற்காக அவர்கள் பிரிந்து நிற்கிறார்கள்? ஏற்கனவே ஒன்றாய் இருந்தே வெற்றி பெறாதவர்கள் அதிமுக, பாஜக, பாமக எல்லோரும் சேர்ந்து நின்றும் அவர்களால் ஆட்சியை கைப்பற்ற முடியவில்லை, தோல்வியை தழுவினார்கள். அவர்களால் எம்பி தேர்தலில் வெற்றி பெற முடியவில்லை, தேனியை தவிர 38 தொகுதிகளில் தோற்று போனார்கள். 3 பேரும் ஒன்னா சேர்ந்தே. அப்படி ஒன்றாய் சேர்ந்தே போன தேர்தலில் தோல்வியை தழுவியவர்கள் இப்போது தனியாய் நின்று எப்படி ஜெயிக்க முடியும்? அப்ப ஏன் தனித்து நிற்கிறார்கள்? இந்த கணக்கு எடப்பாடிக்கும் மோடிக்கும் தெரியாதா? ஏன் தனித்து நிற்கிறார்கள்? தெரிந்துதான் இருக்கிறார்கள், வேண்டுமென்றேதான் இருக்கிறார்கள். ஒரே நாள்ல கூப்பிட்டு மோடி, மிஸ்டர் எடப்பாடி போய் சேர்ந்து நில்லுங்க அப்படின்னு சொன்னா போய் சேர்ந்துருவாரு. ஏன் அவர் சொல்லல? எல்லாத்துக்குள்ள அரசியல் இருக்கிறது, காரணம் இருக்கிறது. வாக்குகள் 2ஆக பிரிந்து பிஜேபி ஒரு அணி, ஏடிஎம்கே ஒரு அணி என்றால், ஒரே அணியாக இருந்த போதே வெற்றி பெறாதவர்கள் 2 அணியாக பிரிந்து நின்றால் எப்படி வெற்றி பெற முடியும்? என்ன கணக்கு? வெளியே நின்னாதான் முழுமையா பிஜேபியை எதிர்க்கிற வாக்குகள் அதிமுக அணிக்கு போகாமல் தடுக்க முடியும். அதான் ஸ்ட்ராட்டஜி. பிஜேபியை எதிர்க்கிற வாக்குகள், முஸ்லிம் வாக்குகள், கிறிஸ்தவ வாக்குகள், தலித்துகளில் பெரும்பான்மையான கணிசமான வாக்குகள், கொள்கை ரீதியாக நிற்கிற வாக்குகள், சில பேர் கொள்கை அடிப்படையில், இது ஒரு ஐடென்டிட்டியோடு இருக்கிற வாக்குகள், இது அடையாள அரசியலோடு இருக்கிற வாக்குகள். சிலர் அதெல்லாம் கடந்து மதம், சாதி என்கிற வரையறையெல்லாம் கடந்து பிஜேபியினுடைய பாசிசத்தை புரிந்து கொண்டு எதிர்த்து வாக்களிக்கிறவர்கள். பிஜேபியோட இல்ல ஏடிஎம்கே, சரி அப்ப ஏன் நம்ம டிஎம்கேக்கு போடணும்? ஏடிஎம்கே போடலாம், ஓட்டு சிதறும். fragmentation of vote bank, அதான் ஸ்ட்ராட்டஜி. ஸ்பிளிட்டிங் த vote bank, அதுதான் ஸ்ட்ராட்டஜி. தெரியாமலாம் அவங்க தனியா நிக்கல. இதெல்லாம் கணக்கில் எடுத்து தான் நாம் ஒரு முடிவுக்கு வரோம். சரி, இங்க ஒரு அடமன்சி இருக்கு, பரவாயில்ல. நமக்கு 3வது தொகுதியை கொடுக்க அவங்க தயங்குறாங்க, ஓகே பரவாயில்ல. இதற்காக வெளியே போனால் திமுக கூட்டணி அல்லது இந்தியா கூட்டணி அல்லது பிஜேபி எதிர்ப்பு கூட்டணி பலவீனப்பட்டுவிடும். பலவீனப்படுத்துவதற்கு நாம் காரணமாக இருந்து விடக்கூடாது.
நாம் தான் அகில இந்திய அளவிலே பிஜேபியை வீழ்த்த வேண்டும் என்பதை தொடர்ந்து வலியுறுத்தி பேசிக்கொண்டே வருகிறோம். 10 ஆண்டுகளாக தொடர்ந்து இந்த கருத்தை அழுத்தமாக பேசி வருகிற ஒரு இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. இதெல்லாம் கணக்கில் வச்சுதான் பண்றோம். உடனே அவனு நினைச்ச மாதிரி நான் உணர்ச்சி வயப்பட்டு வெளியே வந்து எங்களை அவமதித்து விட்டார்கள், 2 கொடுத்தது எங்களுக்கு அசிங்கம், 3வது கொடுத்திருக்க வேண்டும், எங்களை அவமதித்த நிலையிலே இந்த கூட்டணியில் எங்களால் நீடிக்க முடியாது அப்படின்னு நான் பேசுவதை எதிர்பார்க்கிறாங்க. அதுக்காக தான் ப்ரோவோக் பண்றான், ஆத்திரம் ஊட்டுறான். பாரு 100 கோடி வாங்கிட்டார் உங்க தலைவர், இந்த 50 கோடி வாங்கிட்டார். யார் இந்த ஆதவ் அர்ஜுன்? இவர் ஏன் திடீர்னு இங்க உள்ள வந்தார்? இவர் ஸ்லீப்பர் செல், இவரை பிஜேபி உள்ள அனுப்பியிருக்கு, இவரை டிஎம்கே உள்ள அனுப்பியிருக்கு. ஒரு வெங்காயமும் கிடையாது. அதெல்லாம் உண்மையே இல்லை. இதுக்குன்னு நிறைய யூடியூப் சேனல் உருவாக்கி வச்சிருக்கிறாங்க. தினம் 1 மணி நேரத்துக்கு ஒரு வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இதுதான் காரணம், அதுதான் காரணம். உங்களை மாதிரி இருக்கக்கூடியவர்கள் ஒப்பீனியன் மேக்கர்ஸ், நீங்களும் சோசியல் மீடியாவுக்குள்ள இதை எதிர்த்து கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டும். அருமை தோழர்களே, நான் மனம் திறந்து உங்களிடத்தில் பேசியிருக்கிறேன். நீங்கள் உயர் பதவிகளில் இருந்து ஓய்வு பெற்றவர்களாக இருக்கிறீர்கள், அரசு பணிகளில் இருந்து ஓய்வு பெற்றவர்களாக இருக்கிறீர்கள். மிக கொடிய வறுமை நிலையில் இருந்து மீண்டு வந்து தற்சார்போடு வாழக்கூடிய நிலையை அடைந்திருக்கிறீர்கள். நாம் எல்லாம் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு நன்றி கடன் பெற்றிருக்கிறோம். அவருக்கு பிறந்த நாளில் முழக்கம் எழுப்புவதும் நினைவு நாளில் முழக்கம் எழுப்புவதும் மட்டுமே நாம் செய்கிற நன்றி கடன் அல்ல. அவர் சொன்ன வார்த்தை பே பேக் டு த சொசைட்டி. சமூகத்திற்கு உன்னால் ஆனதை திரும்ப செலுத்து. பே பேக் என்றால் என்ன பொருள்? நீ ஏற்கனவே ரிசீவ் பண்ணியிருக்கிற, வாங்கி இருக்கிற, நான் உனக்கு கொடுத்திருக்கிறேன், என்னால் நீ பயனடைந்திருக்கிறாய். இந்த சமூகம் என்கிற அடையாளத்தால் அந்த பயனை நீ அடைந்திருக்கிறாய். ஆகவே நீ பிறந்த சமூகத்திற்கு, உன் குடும்பத்திற்கு நீ திரும்ப செலுத்து. இதை நெஞ்சிலே இருத்தி இந்த மாணவர் சங்கத்தை வலுப்படுத்துங்கள் என்று சொல்லி உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை கூறி, விடுதலை சிறுத்தைகள் முன்னெடுக்கிற முயற்சிகளுக்கு உங்கள் ஒத்துழைப்பு எப்போதும் தேவை என்பதை சொல்லி நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.